ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தள்ளு வண்டி கார சட்னி. இது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் செஞ்சேன். பட் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை எடுத்து தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே நான் சொல்கிறது தான், இந்த மாதிரி கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ அரைக்கும் பொழுது காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைக்கிற சட்னியில் காஞ்ச மிளகாவை நல்லா வேக வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா நல்ல கலர் கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 மினிட் கார சட்னின்னும் போட்டிருக்கிறேன். அதுவுமே ரொம்ப நல்லா ஓடிச்சு. இது கூட இதில் வந்து வெல்லம்லாம் சேர்த்து அரைக்கிறாங்க. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அப்போ செஞ்ச பொழுது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இப்போ அடுத்து வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை வந்து சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு தான் தக்காளி சேர்த்தேன். இதெல்லாம் அரைக்காததுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ வந்துட்டு அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு தான் இறக்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் நான் வந்து எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் அதில் வெல்லம் சேர்க்கணுன்றது எனக்கு அவ்வளோ சேர்க்குறதுக்கு இஷ்டமே வராது. அது மாஸ்டர் சொல்லி கொடுத்த ரசமாக இருக்கட்டும் இல்லை வத்த குழம்பாக இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு அதில் சேர்க்க அவ்வளோவா விருப்பம் இருக்காது. ஆனாலும் இதில் வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு தான் நான் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தது. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் போட்டு அதோட பச்சை வாசனை போனதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்துட்டேன். சுட சுட சூப்பராக நம்மளோட இந்த தள்ளுவண்டி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வீட்டுக்குன்றதுனால நான் வந்து இதை திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னங்க தள்ளுவண்டி சட்னின்னு சொல்லிட்டு இவ்வளோ திக்காக யார் கொடுக்குறா, இது வந்து தண்ணியாக தானே இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். சில கடைகளில் இந்த மாதிரி திக்காகவும் வைப்பாங்க கார சட்னியை. நான் வந்து வீட்டுக்குன்றதுனால தான் இந்த திக்காக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேணும்னா நம்ம வந்து தண்ணியாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க.